வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளி சற்று வித்தியாசமான ஒரு காணொளியாக அமைய இருக்கின்றது. அதனால் இந்த காணொளியை பற்றி நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். ஒரு ஆலயத்திலே நின்ற மாடு ஒன்று நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றது. அந்த மாட்டின் உடலத்தை எவ்வாறு உரிய முறைப்படி அந்த மாட்டுக்கு உரிய கௌரவத்தை வழங்கி அடக்கம் செய்கிறார்கள் என்பது பற்றிய காணொளியாகத்தான் இந்த காணொளி அமைய இருக்கின்றது. எனவே இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்க விரும்புபவர்கள் பார்க்கலாம், ஏனையோர் தவிர்த்து விடலாம். இந்த காணொளி ஒரு வித்தியாசமான ஒரு காணொளியாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு காணொளியாகவும் இருக்கும். அதனால் தான் இந்த காணொளியை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். மாடு என்றால் செல்வம் என்று சொல்வார்கள். அவ்வாறான ஒரு மாடு ஒன்று நீண்ட நாட்களாக ஒரு ஆலயத்திலே அந்த ஆலயத்தின் பால் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வளர்க்கப்பட்டு வந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த மாடு நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றது. இறந்த பின்னர் அந்த மாட்டை உரிய முறையிலே அந்த பகுதி இளைஞர்கள் சேர்ந்து எவ்வாறு அடக்கம் செய்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொளியின் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கப் போகின்றது. தொடர்ந்தும் இந்த காணொளியோடு இணைந்திருங்கள். இவ்வாறு எடுத்து வருவதற்கு முன்பாக இந்த மாடு நன்கு குளிக்க வாக்கப்பட்டு இந்த மாட்டின் மீது விபூதி, சந்தனம், குங்குமம் போன்ற பொருட்களை பூசினார்கள். அந்த விடயங்களை இங்கே காட்சிப்படுத்த முடியாத காரணத்தினால் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தவில்லை. இப்போது இந்த மாடு தாவடியை நோக்கி, அதாவது தாவடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்து மயானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கே ஒரு கிடங்கு ஒன்று அமைக்கப்படும். அந்த கிடங்கிலே தான் இந்த மாடு அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. உரிய முறைப்படி அந்த மாட்டை எவ்வாறு அடக்கம் செய்கிறார்கள், அதற்கு என்னென்ன மரியாதைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது என்ற விடயத்தை இந்த காணொளியிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். இப்போது அந்த பசுமாடு சுதுமலை பகுதியிலிருந்து தாவடி இந்து மயானத்தை நோக்கி எடுத்து வரப்பட்டு இப்போது அதற்கான கிடங்கு வெட்டும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணிகளை இளைஞர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த கிடங்கு வெட்டும் பணி நிறைவடைந்த கையோடு அந்த மாடு அதனுள்ளே அடக்கம் செய்யப்படும். இறந்து போன மாடு என்பது அதிக பாரமாக இருப்பதால் அந்த மாட்டை பாரந்தூக்கியின் உதவியோடு அடக்கம் செய்வதற்காகத்தான் அந்த பாரந்தூக்கி வரவழைக்கப்பட்டு அதிலே மாடு ஏற்றப்பட்டு இப்போது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கிடங்கு வெட்டப்பட்டு மாடு உள்ளே இறக்கப்படுகின்றது. இறக்கப்படுகின்ற மாட்டின் மேலே சந்தனம், குங்குமம், விபூதி, பால் போன்ற பொருட்களை இடப்போகின்றார்கள். அந்த விடயம் நிறைவடைந்த கையோடு இந்த மாட்டின் மேலே மண்ணை போடுவார்கள். எனவே தொடர்ந்தும் இந்த காணொளியிலே இனியும் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம்.
கண்டன் மிக நல்ல வேணை தடவே மாதரு திங்கள் கங்கை முடி மேல அணிந்து என் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பாம்பு ஆற்றல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதிகார மிகவே உலகெல்லாம் உணர்ந்து ஒதுவற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் அலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் சித்தம்பலம் பார்வதிபது பார்வதிபது ஹர மகாதேவா பார்வதிபது ஹர மகாதேவா ஓம் சாந்தி 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 சர்வேசாந்தி சித்தம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் முறைவா போற்றி. சரி மண்ணாளி போட்டுட்டு 3 பக்கத்தை ஊற்றுக்கணும். மண்ணாளி போடுங்க எல்லாரும் போட்டுட்டு பெருசு இங்கே வாய்க்கா அண்ணா மண்ணை போட்டுட்டு போடலாம் அண்ணா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மண் போடுங்க. நான் போட்டுட்டு வரேன் உயரம் மட்டும் மாட்டேன் 1.5 அடியும் இல்லை பார்க்க போகுது. மண் போடுங்க. இப்போது அந்த கோமாதாவுக்கு மண்ணை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் இணைந்து தங்கள் கைகளால் இந்த மண்ணை போடுகின்றார்கள். என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விழிப்புணர்வான ஒரு காணொளியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இப்போது பசு இனம் அழிந்து கொண்டு, அதாவது மாட்டு இனம் அழிந்து கொண்டு செல்லுகின்றது. மாடு என்று சொன்னால் வேறு ஒன்றுமில்லை, மாடு என்று சொன்னால் தமிழ் சொல், ஒத்த சொல்லாக இருக்கக்கூடியது செல்வம். எல்லா செல்வங்களுக்கும் உயர்ந்த செல்வமாக இந்த மாடு கருதப்படுகின்றது. அதனால் தான் இந்துக்கள், அதாவது சைவர்களுடைய வரலாற்றிலே இந்த மாடு என்பது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஆலயத்துக்கு அபிஷேகம் செய்கிற பாலிலிருந்து, வீட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கக்கூடிய பாலிலிருந்து எல்லா விதமான ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பாலைத்தான் இந்த கோமாதாவிலிருந்து எல்லோருக்கும் கிடைக்கின்றது. மூடிக்கொண்டு வரைய குத்தி போட்டு போடலாம். பின்ன குத்து வாங்க வச்சிட்டு வர மேல ஊத்தி விடுவாங்க. மாலையை போட்டு மாலையை போட்டு குத்திடுவோம். மாலையை போட்டு பண்ண போகும். அந்த காலுக்கா போடும். இந்த காலுக்கா போடும். இந்த மம்படியில மண் போடாஜியா. உங்க வெள்ளையனை கூப்பிடுங்க. வாங்க. அந்த பின்பட்டிக்கு போங்க ஐயா. துணி எடுத்து போட்டு இதாண்ட போட்டு கலைஞரா கம்மி இங்கே பிரச்சனை போலாம் காணும் ஐயா. யாரு இறந்த மிருகங்கள், அதாவது மாடு போன்ற இறந்த மிருகங்களை தாக்கின்ற போது அதன் வயிற்றில் சிறிய ஓட்டையை போடுவார்கள். காரணம் அது வீங்கி வடித்து என்னக்கூடாதுன்றதுக்காண்டு அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு நடைமுறை.
என்ன நண்பர்களே, இந்த காணொளி ஒரு வித்தியாசமான காணொளியாக அமைந்திருக்கும். அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு காணொளியாகவும் அமைந்திருக்கும். அதாவது இன்றைய நாட்களிலே மனிதர்கள் தமது பெற்றோர்களை கூட கைவிடக்கூடிய ஒரு நிலையிலே இந்த பகுதி இளைஞர்கள் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்ட மாட்டை எவ்வாறு கௌரவமான முறையிலே அடக்கம் செய்தார்கள் என்ற விடயத்தை இந்த காணொளி மூலமாக முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.